மாடிக்கு தான் வந்திருக்கோம். மாடியில் வந்து நம்ம வீடியோ போடலான்னு வந்திருக்கோம். இங்கே வந்து யானி கிடக்கு, அது வந்து இப்படி உளுந்து போய் கிடக்கு. ஸ்ட்ரா வந்து காயில் குத்திக்கணும் போச்சு. இதில் வந்து மேட்டு போடுறதுக்காண்டி மேட்டு போடுறதுக்கு இடம் இருக்குது. இது வந்து மண்ணில் அரிப்போம்ல, இங்கே பெரியப்பா வந்து கொத்தினாரு, அதில் அந்த மண் வைக்கிறது இது இந்த மண். வேறு வந்து கீழே வந்து நிறைய சல்லி கிடக்கு. வேறு வந்து எங்களோட துணி வேறு யாருக்கு சொன்னாக்கா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முள்ளு செடி. இந்த இலையை வந்து இப்போ நான் பிச்சை நான் வந்து காமிக்கிறேன். இந்த பிச்சோம்னா இங்கே வந்து பால் தெரியுதா, பால் இல்லை தெரியுதா, இதில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த இது வந்து பேர் தெரியுது, வந்து கத்தாழை செடி. இது நம்ம நொடிச்சு, இது நல்லா பழுத்த கத்தாழைன்னு சொல்லுவாங்களோ அதுதான். நொடிச்ச ஒரு மாதிரி ஒரு கலரில் இருக்குது. ஆமாம். வேறு வந்து நிறைய ட்ரெஸ்ஸு கிடக்கு. இது வந்து 2-3 திண்டு வச்சுருக்காங்க. அங்கேயும் செடி இருக்குது. இங்கே 2-3 செடி இருக்குது. இது வந்து பன்னீர் ரோஸு. இது வந்து கீரை செடி. இது வந்து என்ன ரோஸு என்ன கீரைன்னு தெரில. வேறு வந்து இப்போ நம்ம பெரியம்மாகிட்டே போகலாம். அங்கே போகிறது ரொம்ப சிம்பிள் தான். அது வந்து கஷ்டம், ரொம்ப பயமாக இருக்கும். இப்படி ஒரு பாதை போட்டிருக்காங்க. இங்கேருந்து அங்கேயே வரலாம், இங்கேருந்து அங்கேயும் போகலாம். ஒரு ரோஸ் இருக்குதுன்னு நடக்கலாம். அது குனிஞ்சி தான் இருக்கும். இங்கே வந்து மழை பெஞ்சனால இங்கே மட்டும் இந்த இதில் மட்டும் தண்ணி கட்டி கிடக்கு. நடுவில் வந்து செடி இந்த அழகாக க்ரீனிஷாக செம்மையாக இருக்குது. உங்களுக்கு ஒன்று பறிச்சு காமிக்குது. எங்கள் செடி தான் எங்கள் பெரியம்மா வந்து இங்கே வந்து வச்சுருக்கா. இந்த மழை பெஞ்ச கொஞ்சம் ஈஸியாக படம். நல்லா எங்கள் பெரியம்மா இங்கே வந்து வச்சுருக்கா. வந்து நிறைய அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு இந்த வியூ. வேறு வந்து இங்கே வந்து கயிறு, துணி காய போடுறதுக்கு கயிறு இங்கே ஒரு கயிறு இருக்குது. இந்த 2 கயிறு தொங்க போட்டிருக்கு. அடுத்து வந்து இந்த மெக்கானிக்கல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது பல்ப் இருக்கா. இந்த பல்ப்பு லைட் எரியும். நம்ம நைட் வந்து இதை டென்ட் கட்டினா இது வந்து எரியும், ஆஃப் பண்ணிக்கலாம். இதுதான் இந்த பல்ப்பு. இது கரண்ட்டு போனாலும் எரியும். இப்போ நம்ம இது வந்து மாட்டிடலாம், ஆஃப் பண்ணிடலாம், மாட்டிடலாம். ஓகே, இப்போ வந்து எரியுது. இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இது என்னென்னே தெரியல. இது என்னென்னு இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி கொடுத்துறோம். இது தண்ணி இருக்கா, இப்போ தண்ணி. இந்த தண்ணியை நம்ம இப்படி இழுக்கலாம். இங்கே நம்ம வீட்டில் தண்ணி சிந்திட்டுனா தண்ணி எப்படி எடுத்தோம் இப்படி க்ளீன் ஆகிரும். இப்போ க்ளீன் பண்ணி காமிக்கிறோம். பெரியம்மா மட்டும் இருந்தாங்கன்னா போச்சு. அப்படி எல்லா இடத்துலையும் தண்ணி பரப்பி விட்டுறலாம். அப்போ வந்து நிறைய மழை செஞ்சிருக்கு. இப்போ நம்ம வந்து ஓகே, இவ்வளோ தான் தூக்கம் இந்த அவ்வளோ தண்ணிக்கு இந்த செடிக்கு இங்கே நிறைய தண்ணி வந்துடல. ஏன்னா நல்லா மழை பெஞ்சு இருந்துருல, அப்போவே நிறைய தண்ணி வந்துடும். மங்களுக்கு தண்ணி வந்துருக்கு. ஓகே, இது நம்ம வச்சு இங்கே வந்து நிறைய பொருட்கள் இருக்குது. பெயிண்டு வேனிஷு. ஓகே, இப்போ நான் இங்கே வந்து பெரிய மைக்கு வந்தாச்சு. பெரிய மைக்கில் இருந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது காமிச்சா, இது வந்து ஒரு நெட்டு. இது வந்து ஒரு நெட். மீன் பிடிக்க நாங்கள் முந்தி சும்மா விளையாடுறதுக்கு மீன் பிடிக்க போமா, அப்போ இந்த நெட்டை நாங்கள் சும்மா எடுத்துகிட்டு போகுது. இதை நான் எங்கள் பாத்ரூம் என்னமோ பண்ணி வருது பாருங்க பள்ளி சாம்பிராணி. ஓகே, அது வந்து பள்ளி துப்பி. அடுத்து வந்து 3 மணி துப்பு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா படிக்கட்டு இருக்குது.
படிக்கட்டு. அங்கே வந்து கோழி நுழைஞ்சு எங்கேயும் போவோம். இப்போ நம்ம அந்த சைடு வழி அவங்க என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஃபோன் பார்த்து இங்கே வந்து வேறு வீடு ஓகே. அங்கே வந்து புட்டான் அங்கே வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து இது வந்து கேமராமேனுக்கையா இது சும்மா தானே கேமராமேன் இருக்காது வேறு யாருக்கையோ. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. பாய் பாய். உங்கள் வீட்டில் நாற்றம் வருமா? பாத்ரூம் போனால் எங்கேயாவது பாத்ரூம் போனால் எங்கள் வீட்டில் கப்பான் இருக்க முடியாது. இங்கே ஒரு நாய் இருக்குல்ல, அது மொண்டு போட்டு எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்குது. சரி, இப்போ நம்ம வீட்டு டோர் போகணும். வீட்டு டோர் யாருக்கு வீட்டு டோர்? இந்த